ஒரு இன்டர்வியூல ரோஜா ஆக்ட்ரஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவருக்கு ஃபைப்ராய்ட் சர்ஜரி ரிமூவ் பண்ணாங்க. சோ பிரெக்னன்சி ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் பார்க்கலாமா? குழந்தை பொறக்காதுன்னு சொன்னாங்க டாக்டர். ஆக்சுவலா எனக்கு 2000ல மேரேஜ்க்கு முன்னாடியே ஃபைப்ராய்ட் வந்தது யுட்டரஸ் மேல. யுட்ரஸ்ல உள்ள இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் ரிமூவ் பண்ணா இந்த எண்டோமெட்ரியம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த டைம்ல பிரெக்னன்சி வரப்ப சான்சஸ் கம்மி இருக்கும். எதுக்கு? இம்ப்ளான்டேஷன் சான்சஸ் கம்மி. பட் ரோஜா சிச்சுவேஷன்ல மிராக்கிள் ஆச்சு. உங்களுக்கும் மிராக்கிள் ஆகலாம். பட் என்ன சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும் பார்க்கலாமா? ஸோ யுட்ரஸ் உள்ள இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் இது இம்ப்ளான்டேஷன் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஃபைப்ராய்ட் இங்க ஃபெலோப்பியன் பத்தி இருக்க இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இங்கருந்து வரதுக்கு உள்ள கம்மி. சோ அதுக்கு பிரெக்னன்சி வராது. சோ வெளிய இருக்க ஃபைப்ராய்ட்ஸ் யூசுவல்லி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமே இருக்காது. உங்க பத்தி என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்கு, ஃபைப்ராய்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட். சோ ஃபைப்ராய்ட் சர்ஜரி ரிமூவ் பண்ணா, ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா பயப்பட வேண்டாம். சோ பிரெக்னன்சி வராது அந்த ப்ராப்ளம் இருக்காது.